ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். ஸோ, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சைஸ் 4 தான் பார்த்தோம். அதில 13 அண்ட் 14 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ, அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ, பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ, அதில 3 டெஃபினிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ, 3 டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். கொலினியர் பாயிண்ட்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கொலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ, கொலினியர் பாயிண்ட்ஸ்னா என்ன? If 3 points, the definition என்னன்னா if 3 points lie on a line, they are considered to be collinear points. Lie on a line, lie on a line. Those 3 points are called collinear points. 3 points lie on a line, they are called as collinear points. அவ்வளோதான். ஸோ பேசிக்காக ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் இதை. they are called as collinear points சொல்கிறதுக்கு போல இப்படி ஆரோ மென்ஷன் பண்ணி நான் collinear pointsனு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் ஆரோ வச்சு வரைஞ்சிடறாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ லைன் கட்ஸ் ஆர் கிராசஸ் 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, சின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏபிசி லை ஆன் லைன், லை ஆன் லைன் எல். ஸோ சின்ஸ் ஏபிசி லை ஆன் லைன் எல் அண்ட் 3 பாயிண்ட்ஸ் லை ஆன் த லைன். அதாவது இப்போ சி வந்து சப்போஸ் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருந்துச்சுன்னா ஏபிசி இஸ் நாட் கொலினியர். ஸோ அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் டிவியேட் ஆச்சுன்னா லைனில் இல்லாட்டி கூட நீங்கள் கொலினியர் பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது. ஸோ அதான் பேசிக் டெஃபினிஷன். So ABC is considered to be collinear. Points ABC are collinear points. ABC are collinear. Collinear points. Collinear points. Collinear points. So இதான் basic definition. So suppose C இங்கே இல்லை அதுக்கு பதிலா இங்கே இருந்துச்சுன்னா collinear points நீங்கள் சொல்ல முடியாது. So they are no longer collinear. அவ்வளோதான். ஸோ பேசிக் டெஃபினேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த டெஃபினேஷன் சொல்கிறேன். ஸோ அடுத்த டெஃபினேஷன் என்னன்னா பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் என்னன்னு பார்த்தாலும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா ஆக்சுவலாக இப்படி வரும். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் நீங்கள் எப்படி கூட எழுதலாம். பெர்பெண்டிகுலர் எழுதுக்கு பதிலா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ when two lines intersect to form 90 degrees, they are called as perpendicular lines. When two lines intersect, two lines intersect to form a right angle, to form a 90-degree angle சொல்லலாம் இல்லை ரைட் ஆங்கிள் சொல்லலாம். 90-degree angle, those two lines are called as perpendicular lines. ஸோ பார்க்க இப்படி இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், இன்னொரு லைன் வரையணும், இன்னொரு லைன் வரைஞ்சிட்டேன். தீஸ் டூ லைன்ஸ் இந்த எல்லோ லைனும் க்ரீன் லைனும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். ஸோ சின்ஸ் இப்போ வேறு ஆங்கிள் மார்க் பண்ணுறேன், ஆங்கிள் இது 90 degrees. ஸோ லைன் L1 அண்ட் லைன் L2, லைன் L1 and L2 are called as perpendicular lines. அவ்வளோதான், perpendicular lines. ஸோ இதுதான் பேசிக் டெஃபினிஷன். ஸோ சப்போஸ் இப்படி இருந்தால் கூட நீங்கள் பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். சப்போஸ் லெட்ஸ் இப்போ வேற கலர் யூஸ் பண்ணுறேன். இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, ஆனால் ஆங்கிள் 90 நம்ம கொடுத்துருக்காங்க கொஷின்லனா they are called as perpendicular lines. ஸோ இந்த லைன் லெட்ஸ் L3, இது L4னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த ஆங்கிள் 90 degreesனா L3 and L4 ஆர் perpendicular lines. அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி இஃப் தி இன்டர்செக்டட், இஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் வந்து ஒரு 90 degree ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா they are called as perpendicular lines. பேசிக் டெஃபினேஷன் தான். At to the point of intersection, if a 90 degree angle is formed, those two lines are called as perpendicular lines. ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அதான் லாஸ்ட் டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, கன்கரன்சி. ஓகே. இப்போ 3 லைன் வந்து ஒரு இன்டர்செக்ஷன் என்ன, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக இஃப் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட்னாலே, டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்த ஒவ்வொன்று தான் பாயிண்ட் ஆஃப் லைன் L1 வச்சுக்கலாம், லைன் L2. லைன் L1 and L2 intersect at O, பாயிண்ட் O. இந்த பாயிண்ட் O தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்செக்ட் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 2 லைன் இருந்தால் தான் நீங்கள் இந்த வேர்டை பற்றியே பேச முடியும். இன்டர்செக்ட்ன்ற வேர்டை நீங்கள் பேச முடியாது இல்லைனா. ஒரே ஒரு லைன் இருந்தால் அந்த இன்டர்செக்ட்ன்ற வேர்டுக்கு அர்த்தமே இல்லை. அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி என்ன அர்த்தம்னா இஃப் when more than two lines intersect at one point. இப்போ இன்னொரு லைன் நான் வரைகிறேன். இப்போ சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்ல மாட்டாங்க, இதை பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் டெஃபினேஷன் சேஞ்ச். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோட ஒரு சின்ன மாற்றம் தான் இது. ஸோ பேசிக்காக இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
வேற கலர் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவாங்க. O is called as point of concurrency. அவ்வளவுதான். Point of concurrency. So since more than two lines intersect at one point, since more than two lines intersect at one point, that point is called as point of concurrency. Since more than two lines intersect at one point, that point is called as point of concurrency. So இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. இப்போ நாலு லைன் இருந்தால் என்னன்னு கேட்பீங்க. 4 லைன் இருந்தாலும் சரி, 5 லைன் இருந்தாலும் சரி, இஃப் த இன்டர்செக்ட் அட் ஒன் பாயிண்ட், அதாவது காமன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருந்துச்சுன்னா தட் காமன் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. ஸோ அதுக்கு நான் இப்போ வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு, இன்னொரு லைன் இப்படி இருக்கு. ஸோ இப்போ எத்தனை லைன்? 1 2 3 4 லைன் இருக்கு இந்த இடத்துல. ஸோ 4 லைனுமே இதான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லுவாங்க. சென்டர் லைன் தான், சென்டர் பாயிண்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட் எம்னு வச்சுக்கலாம். ஸோ எம் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஃபார் தீஸ் 4 லைன்ஸ். இந்த லைன் 4 லைன் இருக்கு. எம் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. ஸோ பேசிக் டெஃபினிஷன் அதான். when more than two lines intersect at one point, that point is called as point of concurrency. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் என்னன்னு பார்த்தோம், அப்புறம் கொலினியர் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 3 டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 4.3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.